ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் வந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. ஒரு வாரமாகவே வந்து புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை வந்து எப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், என்ன பண்ணலாம், அவங்க வந்து படிக்கணும், படிக்க வைக்கிறோம். நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம சாப்பாடு போடுறோம், என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்ம செய்ய முடியும் இல்லையா? அதுக்கு மேலே அவங்க மன ரீதியாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக அது நமக்கு காட்டும் போது தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து வளர்க்குறதுக்கும் போது நம்மளுடைய முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொன்னாருன்னா, தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது மூலமாக பிள்ளைகளை அவங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். உண்மைதான். பிள்ளைகளுக்கு வந்து அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மட்டும்தான் இதுக்கான பெரிய 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 ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பசங்களை, அதுவும் டீனேஜில் இருக்க பசங்களை, இப்போ இந்த புள்ளிங்கோங்கிறது பிள்ளைகளை தானே சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு அம்மாவாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை தான் அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ பிள்ளைகளுக்கு இந்த தியானம், யோகா அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லித்தரதன் மூலமாக அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறமா பிள்ளைகளுக்கு இன்னொரு ஜீவனுடைய வதை அப்படிங்கிறது திருப்பி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் பயம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பயம் போயிடும், அந்த கோபம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீ எப்படி என்னை மிரட்டின, உன்னை நான் திருப்பி மிரட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பயம் மரியாதையை குறைச்சிரும். அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும்னு அந்த பயத்தை மனசாட்சியோடு சேர்ந்து கடவுள், இயற்கை இதெல்லாம் உனக்கு தண்டிக்கும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தண்டனையை அம்மா அப்பா மூலமாக கிடைக்காம அவனுடைய மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். இதுக்கு வந்து பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம். புள்ளிங்கோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இப்போ பார்க்கப்படுது. ரொம்ப சத்தம், ஒரு அவ்வளோ சத்தத்தோட அந்த வண்டி டூ வீலர் ஓட்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, டிராஃபிக்கில் இருக்கோம் வீடுன்னு, நீங்கள் நிற்கவே முடியாது, அவ்வளோ ஒரு சத்தமாக அந்த வண்டி ஓடுது. அப்படி ஓட்டுற அந்த பிள்ளைகளுக்கு 20 வயசு கூட இருக்காது. ஸோ இவ்வளவு பொறுப்பு இல்லாத தனம் அந்த பிள்ளைகளுக்கு ஏன் வருது அப்படின்னா, அவங்க நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு சொல்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட அவங்க உயிர் உடல்நிலை நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. புள்ளிங்கோ அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். பாய்.